ஓகே ஓகே வந்துருச்சா இப்ப? ஓகே லிசன். சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்கா இருக்க ஆபரேட்டர்ஸ் என்னன்னா பேசிக்கா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோ டிவிஷன், மாடுலஸ். ஓகேவா? சோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். ஓகேவா? ஃப்ளோ என்னப்பா விட்டனா? சரி. ஃப்ளோ டிவிஷன் எதுக்காக அப்படின்னா நமக்கு பேசிக்கா வந்து ஹோல் நம்பர்ஸா கொடுக்கும். ஓகேவா? பாயிண்ட்க்கு அப்புறமா நம்ம கொடுக்காது. So ஓகே இங்க பாருங்க. இப்போ இங்க வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு யூசரோட இன்புட்டை வாங்க போறோம். யூசர் இன்புட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்னா யூசரோட இன்புட் வந்து வாங்குவோம். ஓகேவா? யூசர் இன்புட் இந்த சென்ஸ் இப்போ இங்க ரன் டைம்ல நம்ம யூசரோட இன்புட் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, பேசிக்கா நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனால என்ன பண்ணுவோம், யூசர் கிட்ட தானே இன்புட் வாங்குவோம். ஸோ அதுதான் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஜாவா படிச்சிருக்கீங்களா? ஜாவா எடுத்திருக்காங்களா? ஸ்கேனர் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ மோரோவர் பைத்தான்ல ஜஸ்ட் இன்புட். ஓகேவா? இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசரோட இன்புட்டை வாங்குவோம். ஓகேவா? எப்படி நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் உள்ளயும் ஏதாவது டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறீங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் num1 num2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு கர்சர் எங்க நிக்குது? கர்சர் வந்து இங்கே நிக்குது. தெரியுதா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல போல. இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. ஓகேவா? திருப்பி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள இருக்கிறது எனக்கு ரன் ஆகுது. ஓகேவா? அது ஏன்றது நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் கிட்ட இன்புட்டா வாங்குவோம். ஓகேவா? இப்போ இங்க வந்து டபுள் கோட்ஸ்ல இப்போ இங்க வந்து எனக்கு கர்சர் நிக்கும் போது எனக்கு தெரியாது நான் என்ன என்டர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. கரெக்டா? இப்போ இதை நான் கோட் பண்ணதுனால எனக்கு தெரியும் அந்த நம்பர் தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே வந்து நமக்கு தெரியணும் which is இதை நான் அப்படியே வேற யாருக்காவது கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இன்புட் ஃபங்க்ஷன் உள்ள நம்ம ஏதாவது வந்து கொடுத்துக்கலாம். என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி என்டர் நம்பர் 2. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னா இப்போ வந்து இங்க கீழே பாத்தீங்கன்னா என்டர் நம்பர் 1 வருதா, இங்க 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்பர் 2 அதுவும் 10ன்னு கொடுக்குறேன். எனக்கு லாஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா கன்கார்டினேஷன் ஆயிருக்கு. ஏன் கன்கார்டினேட் ஆயிருக்கு அப்படின்னா பேசிக்கா இன்புட்ல வாங்குற வேல்யூ எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா தான் பார்க்கும். ஓகேவா? இப்போ நான் 10 அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா 10ன்றதை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கோனா டபுள் கோட்ஸ் ஆஃப் 10 which is string of 10 அப்படின்னு தான் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? சோ இத டேட்டா டைப்பை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் பேர் வந்து காஸ்டிங். ஓகேவா? காஸ்டிங் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரிங்கா நம்ம வாங்க போறோமோ அங்கெல்லாம் வெறும் இன்புட் அப்படின்றது மட்டும் யூஸ் பண்ணா போதும். பட் எங்கெல்லாம் நமக்கு நம்பர்ஸோ ஃப்ளோட்டோ அந்த மாதிரி வருதோ அந்த டைம்ல என்ன பண்ணணும், காஸ்டிங் பண்ணணும். ஓகேவா? பேசிக்கலி காஸ்டிங் அப்படின்றது இட்ஸ் கன்வெர்ட்டிங் டு ஒன் டேட்டா டைப் இன்டு another டேட்டா டைப். சோ காஸ்டிங் எப்படி பண்ணனும் அப்படின்னா பேசிக்கா இப்போ இன்புட்னு இருக்கா, இன்புட்டுக்கு வெளியே இன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும். ஓகேவா? இப்போ இங்க எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா int of input enter number 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? சேம் அதே தான் இங்க கீழியும் int of input enter number 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். என்ன வந்திருக்கு? 20 வந்திருக்கா? சோ இது வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ஃப்ளோ டிவிஷன் எல்லாமே. இதுல மாடுலஸ்னு ஒன்னு இருக்கு. மாடுலஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் பேசிக்கலி
ரிட்டர்ன் த ரிமைண்டர் வேல்யூ. ஓகேவா? ரிமைண்டர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிமைண்டர் வேல்யூனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9/3 இதோட ரிமைண்டர் என்ன? ரிமைண்டர் 0வா? குவாஷியன்ட் ரிமைண்டர்னு ஒன்னு இருக்கா? குவாஷியன்ட் தான் நமக்கு 3. ஓகேவா? ரிமைண்டர் என்னது? 0. ஓகேவா? தெரியுதா? என்ன வந்திருக்கு? 0ன்னு வந்திருக்கா? இதுவே நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு என்ன வரும்? குவாஷியன்ட் வேல்யூ வரும். ஓகேவா? சோ மத்த கேஸ்ல எல்லாம் எனக்கு என்ன வரும்னா ரிமைண்டர் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். which is மாடுலஸ் யூஸ் பண்ணும்போது. மாடுலஸ் வந்து இட்ஸ் நதிங் பட் பெர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, சோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடுலஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். which is மாடுலஸ் ஆபரேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எதுப்பா? புரியல, என்ன சொல்றீங்க? ஆட் பண்ணி பாருங்க. என்ன வருது? ரெடிதா? பேசிக்கலி இங்க நம்ம ஸ்டோர் ஆயிடும். என்ன கொடுத்தாலும் பைத்தானை பொறுத்த அளவுக்கு என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கும். ஆனா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வரும்னா எரர் அடிக்கும். ஓகேவா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா சேம் நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப இதை நான் கொடுக்காம வந்து அப்படியே நான் ரன் பண்றேன். ஓகே, ரன் பண்ணும்போது எனக்கு வந்து காட்டுது which is enter number 1 இருக்கு. நான் நம்பருக்கு பதிலா ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். அப்பயே எனக்கு என்ன ஆகுது? வேல்யூ எரர். என்ன வேல்யூ எரர்? int based in நான் கொடுத்த ஸ்ட்ரிங் வந்திருக்கு invalid literal for int அப்படின்னு வந்திருக்கு. பிகாஸ் நான் கொடுத்தது என்னது? ஸ்ட்ரிங். ஓகேவா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துருக்குன்னா ஃபைலை சேவ் பண்ணிருக்கீங்களான்றதை செக் பண்ணுங்க. நான் ஆட்டோ வச்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேவ். ஓகேவா? நான் ஸ்ட்ரிங்கை கொடுத்து என்டர் கொடுக்கும்போது எனக்கு இன்புட் இன்ட்ல என்ன ஆகுது? எரர் அடிக்குது. இன்புட் காஸ்டிங் புரிஞ்சுச்சா? இன்புட்னா என்னது? வாங்குற இன்புட் எங்க இருந்து வாங்குறீங்க? யூசர் கிட்ட இருந்து ஒரு ரன் டைம்ல வாங்குறது தான் வந்து இன்புட். ஓகேவா? காஸ்டிங்னா சேஞ்சிங் ஒன் டேட்டா டைப் அனதர் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பேசிக்கா 2 யூசர் இன்புட் வாங்கிட்டு ஆட், சப், மல்டிப்ளை, டிவைட், ஃப்ளோர், டிவிஷன், மாடுலஸ் இது ஆறுமே பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? யூசர் இன்புட் வாங்கணும். யூசர் இன்புட் வாங்கினதை வச்சு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர், டிவிஷன், மாடுலஸ். ஓகேவா? இது எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். சரி,
Arithmetic operations divided. ரன் பண்ணும்போது ரன் பை கவுண்ட் இருக்கா அதை செட் பண்ணிடணும். ஓகேவா? அப்பதான் வந்து டெக்னிக்கல் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சொல்லலாம். ஓகேவா?
உங்களுக்கு பிரேக் எப்போ? அதான் அங்க எந்த டைம்ல பிரேக் எடுத்துட்டு இருக்கீங்க? அங்க என்ன டைம் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் கன்ஃபியூஷன் இருக்காது. இப்ப பிரேக் வேணாமா?
ஆமா நீ கீழே போயிட்டு தான் எது வந்தாலும் வெளியே போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸ் போக முடியாது 10 மினிட்ஸ்ல. சரி ஓகே உங்க 2 பேருக்கு மட்டும் 10 மினிட்ஸ் தரேன். சீக்கிரமா போயிட்டு வந்துடுறீங்களா அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள? 1 o'clock தானே லஞ்ச்? சரி ஓகே பிரேக் எடுத்துக்கோங்க. நான் 12 o'clock குள்ள வந்துருங்க. 15 மினிட்ஸ் இருக்கு. 12 o'clock குள்ள வந்துருங்க. அதான் 10 மினிட்ஸ்ல வந்து 12 o'clock குள்ள வந்துருங்க.